ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முரளி பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள். முதல் ரகசியத்தை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் முதல் ரகசியம் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. நான் ரெண்டாவதாக சொல்ல போகும் ரகசியம் சிலருக்கு சந்தேகத்தை எழுப்பலாம். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும். இது ஒரு மத்தாப்பு இல்லை, வான வேடிக்கை காட்டுற ராக்கெட். டைரக்டா நான் அந்த ரகசியத்துக்குள்ள போயிடுறேன். அந்த ரகசியம், நீங்க சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் கடவுள். இது ஏன் உண்மைன்னு சொல்றேன்? மற்ற எல்லா உயிரினத்தை காட்டிலும் மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் தன் சூழ்நிலையை மாத்துற சக்தி இருக்கு. நம்மால மட்டும்தான் சிந்திக்கவோ சிந்தனையை மாற்றவோ சக்தி இருக்கு. ஒரு சிலந்தி வலைய பின்னலாம், ஒரு குருவி கூடு கட்டலாம். ஆனா மனிதனால மட்டும்தான் தன் வசிப்பிடத்தை கிரியேட்டிவா ஆக்க முடியும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எல்லாம் நம்ம ரிஷிகள் போற போக்குல சொல்லிட்டு போகல. நான் சொன்ன இந்த செகண்ட் சீக்ரெட் தான் ஆன்மீகத்துல கடைசியா தெரிஞ்சுக்கிறாங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நெஞ்சரி விளக்கத்துல கணபதி தாசர் சொல்றாரு, உன்னை விட வேறே தெய்வம் உண்டு என உலகில் தேடும் நினைவதே தெய்வமாக நீ கண்டு நின்றாயானால் ஜனனமாம் பிறவி போகும் சிவத்துடன் சேர்க்கும். ஸ்ரீவித்யா மற்றும் தந்திரங்கள்ல நாம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வமாவே நம்மளை விஷுவலைஸ் பண்ண சொல்றாங்க பயிற்சிகள்ல, ரிச்சுவல்ஸ்ல. ஏன்? ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு பழமொழி இருக்கு. நாம கடவுளா இருக்கிறதால தான் கடவுளை வழிபடுறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழுசா சந்திரமுகியான கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி நான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஊடுருவணும். இமர்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. வேதாந்தத்துல நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது சீக்ரெட் நல்லா புரிஞ்சா இதோ மூணாவது சீக்ரெட். உங்க வாழ்க்கையின் உரிமையாளர் நீங்க தான். இப்ப சொல்லுங்க, யாராவது தனிநபரோ சம்பவமோ உங்களை பயமுறுத்த முடியுமா? வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. ஏன்? ஏன்னா நீங்க தான் உங்க லைஃபோட மாஸ்டர். உங்க வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஃப்ரீடம் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க கடவுள், உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் அப்படின்னா உங்க பண கஷ்டத்தையோ மன கஷ்டத்தையோ மாத்த முடியாதா என்ன? நீங்க தான் மனிதன், சூழ்நிலை கைதி அப்படின்லாம் நினைச்சாதான் எல்லா ப்ராப்ளம்ஸும். ஐ எம் காட், மாஸ்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நினைச்சா உங்களால எதை வேணாலும் மாற்ற முடியும். வாழ்க்கைங்கிற நாடகத்துல நடிச்சுட்டு போற ஏதோ ஒரு கேரக்டர் இல்லை, கேரக்டர்ஸை உருவாக்குற டைரக்டர் ஆயிடுவீங்க. இத சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிந்திப்போம், சந்திப்போம். உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்க முரளி.